அவருடைய குற்றச்சாட்டுகள் நம்ம பார்த்தோம். இது ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய தொழில். இதெல்லாம் வந்து இன்னைக்கு படிப்பறிவு அதுதான் முன்னேற்றம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பின்னோக்கி அழைத்து செல்கிறார். ஒன்று ஆர்எஸ்எஸ்ஸின் ஊதுகோலாகவே இதெல்லாம் இருக்கு. ஏன்னா நேற்று பேசுறதும் இன்னைக்கு வீரமுத்து கோன் எல்லாம் கணக்கு போட்டு ஆர்எஸ்எஸ்ஸின் குரல் பாஜக ஊதுகுழல்னா அது தனியார் விவாதம் வைங்க. நான் ரொம்ப விரும்புகிற விவாதம். நான் எவ்வளவு மணி நேரம் வேணாலும் பேச தயார். கண்டிப்பா. இதுல முதல்ல என்னன்னா கல் வந்து ஒரு வைட்டமின் பானம் அப்படின்னு நான் சொல்லல, கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் சொல்லுது. ரைட்டு. அதே போல வந்து அவங்க அவங்க அந்த அந்த மாநிலத்தில் வந்து கல்லை வந்து இலகுவாக்கி குடும்பத்தாரும் குடிக்கலாம் என்பது போல கொண்டு போறாங்க. அது கேரளாவில் நடக்குது. இப்ப தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை இருக்கு. கல்லோட சராசரி விழுக்காடு எவ்வளவு மது இருக்கு, இந்த ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுல வந்து சராசரியா 4.5 விழுக்காடு இருக்கு. அதிகபட்சமா அதை நொதிச்சு போனா கூட 13 விழுக்காடு தான். ஆனா மது உள்ள 42.8. இப்ப நாம் என்ன சொல்றோம், கல்லுக்கு தடையை விளக்குங்க, அதுல வந்து கலந்துருவாங்கன்னா அரசு இருக்கு. பொதுவா வந்து போதை பார்க்கணுமா? நாங்க வந்து அதை உணவுப் பொருள் சொல்றோம். கேரளாவில் அரசும் அந்த மாநில அரசும் கம்யூனிஸ்ட் அரசும் அதான் சொல்லுது. இப்ப கல்லுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு, கல்லுக்கான தடை தேவையற்றது, தடையை விளக்குங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம், பரப்புரைக்கிறோம். அதுக்கு வந்து அரசு செவிசாய்க்காத பட்சத்துல நம்ம பனைமரம் ஏறி கல் இறக்கி நம்ம தடை மீறி போராட்டம் செய்யறோம். இதுல இந்த சாதியை சேர்ந்தவங்க தான் பண்ணணும், இந்த சமூகம் தான் பண்ணணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் சாதிய உள்நோக்கம் நாம் கற்பிக்கல. சாதியா அங்க போகல. எல்லாரும் செய்யணும், ஒரு கிராமப்புற பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுக்கு ஒரு சாதிய உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ஆடு மாடு மாநாடு அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது. மேய்ச்சல் நிலம் இல்ல, மேய்ச்சல் நிலத்துக்கு தடை இருக்குது. அப்ப மலைகள்ல போயும் கூட மேய்க்க முடியாத நிலைமை இருக்குது. அதை கண்டிச்சு மேய்ச்சல் நிலம் கொண்டு வரப்படுங்கிற வலியுறுத்தி 15 தீர்மானம் போட்டிருக்கோம். மேடையில வந்து அதான் பேச்சிருக்கோம். ஆடு மாடு 2021 தேர்தலுக்கு 10 மாசம் முன்னாடி பேசுறோம். அப்படின்னா நாங்க தேர்தலுக்காக வாக்கரசலுக்காக நாங்க அந்த வேலை செய்யறது இல்லை. அது திமுக அதிமுக செய்யும். நாங்க மக்கள் வாழ்வுரிமைக்காக செய்யறோம். இதுல வந்து ஆடு மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்றோம். ஆடு மாடு வளர்ப்புங்கிறது ஒரு சந்தை, ஒரு பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இல்ல ஆர்எஸ்எஸ் பாஜகவும் குலத்தொழில் எங்க வருது? ஏன்னா நான் உதாரணம் காட்டுறேன். மாபெரும் தமிழ் கனவு அண்ணாவோட புத்தகம். இது வந்து அண்ணாவோட எழுத்துக்கள் பேச்சுகள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து நான் பக்கத்தோட வேணா சொல்றேன். இதுல வந்து அமெரிக்காவில் இருக்கிறப்ப அண்ணா சொல்றாரு, ஊருக்கு சென்றதும் நம் நாட்டில் உள்ள படிச்சவங்களை விவசாயத்திலையும் பால் பண்ணையிலையும் கோழி ஆடு வளர்ப்பதிலும் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ள. சென்னையை சுட்டு கடல் இருக்கு, கடல் சம்பந்தமான தொழில் தொடங்க போறேன் அப்படிங்கிறாரு. இது அண்ணா சொன்ன அந்த காலகட்டம். அப்படிங்கன்னா மனோ தங்கராஜ் வந்து கடந்த ஆண்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. படிச்சவங்க வந்து அவங்க ஆடு மாடு வளர்ப்பில் ஈடுபடுறது மகிழ்ச்சி அளிக்குது அப்படிங்கிறாரு. இப்ப நாம் என்ன சொல்றோம்னா, இப்ப பால்வளத்துறை அமைச்சகம் அப்படின்னு இருக்கு. பாலை வளம்ங்கிறீங்க, அந்த வளத்தை கொடுக்கறது மாடு ஒரு செல்வம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆடு மாடு வளர்ப்பை வந்து நம்ம வந்து அந்த வளர்ப்பை செஞ்சு அதை பாலை வந்து கொள்முதல் பண்றீங்க பால்வளத்துறைக்கு. அதே போல ஆடு மாடு வளர்ப்பை செஞ்சு அதுல வரக்கூடிய பால், தயிர், வெண்ணெய், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இந்த சந்தையை முதன்மைப்படுத்தி படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வேலை தரலாம் அப்படின்னு சொல்லி அதே சமயத்துல யாரும் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுல ஆரம்ப கல்வி தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசம் அப்படின்னு சொல்றோம். கல்வியை வந்து பிரதானப்படுத்துறோம். ஆனா நீங்க இதையும் அதையும் தொடர்படுத்திட்டு தேவையில்லாத குழப்பத்தை அப்புறம் வந்து அவர் கல்லை பத்தி சொன்னார்ல, கல்லை வந்து பெரியார் இவரை ஆதரிச்சு சொல்றாருன்னா, என்னோட தங்கையோட கணவர் வந்து மது இருந்ததாலதான் மது இருந்ததால அவர் கல்லை தேடி போனாரு. மது இல்லாம கல்லு இருந்தா அவர் செத்துக்க மாட்டாரு. கல்லுங்கிறது பல நோய்களுக்கு நல்ல மருந்து அப்படின்னு நாட்டு வைத்தியரும் மருத்துவரும் சொல்றாங்க அப்படின்னு ஈவரா கல்லை ஆதரிக்கக்கூடியவர். இந்த மாபெரும் தமிழ் கனவு நூல்ல அண்ணா சொல்றாரு, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தா நான் துண்ட உதவி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைங்கிறாரு. மதுவிலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்ப செய்யவும் தாக்குறாரு. அண்ணாவோட வழிவந்ததான் திமுக. அண்ணாவோட மொழி கொள்கையை பின்பற்றுகிற நீங்கள் அண்ணாவோட மது கொள்கை ஏன் பின்பற்றுவதற்கு? நான் கேள்வி வச்சிருக்கேன். ஒரு கேள்வி முடிச்சிடும் கேட்டு வந்து, அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். தமிழ் தேசியம் நம்ம பேசிட்டு இருந்தோம். தமிழ் தேசியம் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் வரைக்கும் நம்ம நகர்ந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை நோக்கி நகர்க்குது. ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார், ஸ்டாட்டிக் ஆகுது சார், இளைஞர்கள் வராங்க, இன்னைக்கு ஒரு பெரிய போட்டி வேற இருக்கு, களத்தில் புதியவர்னு சொல்லும் பொழுது ஒரு சோசியல் இன்ஜினியரிங். ஏன்னா நமக்கு தெரியும் பணங்கள் தென்னங்கள் எந்த பகுதியில் யார் எந்த சமூகத்தோடு நம்ம இன்னைக்கு பொருத்தி பேசுகிறோம். இன்னைக்கு கோன் அப்படின்றதையும் நம்ம பேசுகிறோம், மாடுகள்னு. அப்போ இதை தாண்டி இந்த தேர்தலுக்கு
நம்ம ஒரு சோசியல் இன்ஜினியரிங் தமிழ் தேசியம் தாண்டி இப்ப நான் இவங்க சாதி ஆதிக்கம்ங்கிற பொருள் அவங்க சொல்றாங்க. அதே மேடையில நேற்றைய மேடையில நாம எல்லாருமே புறப்பய மக்கள் தான், நம்ம ஆதிக்குடி குறவர் குடி அப்படின்னு நான் சீமான் பேசியிருக்காங்க. இவங்க ஆள் கொடுக்கணும், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து நாம் தமிழர் கட்சியில சாதி பேதமற்ற நீங்க கல்யாணம் பண்ணணும். உங்க சுற்றுல பேசுங்க, சுற்றுல பேசுங்க. இதுல நாம் தமிழர் கட்சி சாதி எந்த இடத்துலயும் ஆதரிக்கல. திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் சாதி வரியர்கள் அப்படின்னு நான் சொல்லல, விசிகாவோட சங்கத்தமிழ் சொல்றாரு. விசிகாவோட சங்கத்தமிழ அந்த கருத்தை பதிவு பண்றாரு. அதே போல சாதியை வச்சு அந்த வாக்கு வேட்டையாட நாம் தமிழர் கட்சி இல்ல, இவங்க கூட்டணி எல்லாம் சாதிய கட்சி இருக்குது. நாங்க வந்து எந்த சாதிய கட்சியோடும் போய் சாதியத்தை பெருமிதமா சொல்லல, சாதியை வந்து கொண்டாடல. நாங்க சாதி ஒழிப்பு தான் சொல்றோம். சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும்னு வைக்கிற கோரிக்கை இன்னைக்கு வரைக்கும் நிவர்த்தி செய்யாம இருக்கிறது அவங்க தான். இன்னைக்கு வரைக்கும் மலக்குடி மரங்கள்ல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. நாம் தமிழர் மேல ஒரு தொண்டு தொட்டு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்துட்டு இருக்கு. அது முக்குளத்தோர் நாடார் சமூகத்தை சேர்ந்தது. என்னங்க சான்று, என்ன சான்று இருக்குது? இந்த சாதி அளவுகளை வச்சு இவங்களுக்கு தான் பொறுப்பு தருவோம் அப்படின்னு தான் சொல்றாங்களா? இல்ல இவங்களை மட்டும் தான் மாநில பொறுப்புல மாவட்ட பொறுப்புல வேட்பாளர் அமர்த்தவங்க இருக்கா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. போற போக்குல அடிச்சு விடுறது. சாதி ஒழிப்புல திமுகவின் பார்வை என்ன? திமுக சேர்ந்த அமைச்சர் சொன்னாரே, நாங்க வந்து ஆண்ட பரம்பரை அப்படிலாம் பேசினாரே, அது குறித்தவங்க பார்வை என்ன? அதே போல வந்து இப்ப சங்கத்தமிழன் சொன்னது, வன்னியரசு வந்து இந்த ஆட்சியில வந்து அதிகாரிகள் சாதி வழியோட செல்படுறாங்க அப்படின்னு சொல்றது. அதே கடுமையான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். நான் அதுக்கும் சொல்றேன், நான் அதுக்கு தான் சொல்றேன். அவர் குலத்தொழில் அப்படிங்கிறாரு. இது குலத்தொழில் எங்க வந்துச்சு? குலத்தொழில் குலக்கல்வி இதை ஆதரித்த ராஜாஜிய தன்னோட மாநாட்டுல பதாகை வச்சது யாரு? இதே விசிகா தானே. நாங்களா வச்சோம்? ராஜாஜி நாங்களா பண்ணோம்? ராஜாஜியோட கூட்டணி வச்ச கட்சி யாரு? ராஜாஜியை மூதறிஞன்னு சொன்ன கட்சி யாரு? ராஜாஜியை பெரியார் வந்து வர்ணிச்சவர் ஈவரா? கடைசியா இரங்கல் அறிக்கையில நாங்களா பண்ணோம்? ராஜாஜி நாங்களா கொண்டாடிட்டு இருக்கோம்? அப்ப இங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் திராவிட கழகம் போல சமூக அமைப்பு தான் சொன்னவர் கருணாநிதி. மறக்க முடியுமா? பாஜக பாபர் மசீத் ஒரு காலகட்டத்தில் இதே பெரியாரை ஏற்றுக்கொண்டார் சீமான். இன்னைக்கு வந்து கடுமையான விமர்சனம். நான் ரெண்டுக்குமே ஏன் ஏற்றுக்கொண்டாங்கிறதுக்கும் ஏன் மறுக்கிறோங்கிறதுக்கும் நான் தர்க்கம் சொல்றேன். ஆர்எஸ்எஸ் சமுதாய இயக்கம்னு ஐயா கருணாநிதி சொன்னார்ல, அதுக்கான தர்க்கம் என்ன? எதுக்காக சொன்னாரு? பாஜக பத்தி தவறான புரிதல் இருக்கு, சிறுபான்மை மக்கள்கிட்ட வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும், அது சரியா கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாரு. பாபர் மசீத் வெடிப்புல பாஜகவுக்கு நேரடி தொடர்பு இல்லை என்று சொன்னவர் கருணாநிதி. மறக்க முடியுமா? இப்ப இதுக்கு என்ன சொல்றது? இந்துக்கள் என்றால் உள்ளத்தை கொள்ளை கொண்ட திருடன் என்று பேசுவது கருணாநிதி. இதை மறக்க முடியுமா? குஜராத் இனப்படுகையின் போது மோடியை ஆதரித்தவர் கருணாநிதி. 99 தொடங்கி 2004 வரைக்கும் பாஜகவை முதலாக 5 ஆண்டு காலம் அதிகாரத்தில் அமர வச்சது திமுக. ரொம்ப சிம்பிள். ஒரே கேள்வி கேட்டு நான் அவருடைய இன்டர்வென்ஷனுக்கு வர. ரொம்ப 2021 இந்த தடை வருது. நாம இதை வேகம் எடுத்து மாநாடு அப்படின்றத 2025 தேர்தலை ஒட்டி தான் செய்யறோம்ன்றது தான் குற்றச்சாட்டு. அதாவது இது வாக்குக்காகவே இதை செய்கிறார்கள். வாக்குக்காக செய்யலங்க. வாக்குக்கான எல்லாரும் போல பரப்புரை பண்ணிட்டு போயிருக்கலாம். நாங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட மேடைகள்ல வந்து சுற்றுச்சூழலை பேசுறோம், பல்லுயிர் பெருக்கத்தை பேசுறோம், மண்புழுவின் பயன்பாடை சொல்றோம், இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுறோம், அப்புறம் அந்த உணவு பழக்க வழக்கத்தை பத்தி பேசுறோம், எல்லாத்தையும் பத்தியும் பேசுறோம். இது பேசுறதுனால வாக்கு விடுமா? மக்களை அரசியல் படுத்தணும், மக்கள்கிட்ட அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும், அப்படிங்கிறதா செய்யறோம். அதனால அவங்களுக்கு நோக்கம் இருக்கு, அவங்க வாக்கு அரசியல் தாண்டி வரது நோக்கம் இல்லை. எங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த அரசியல், மக்கள் வாழ்வுரிமை அரசியல் இருக்கு, அதை செய்யறோம். நேற்றைய மேடையிலேயே அவர் வந்து இடையர் அப்படின்னு ஆயர்குடி மக்கள் தான் ஆரம்பிச்சாரு. ஒண்ணு. இன்னொன்னு இடை, அதாவது குறிஞ்சி நிலத்தவர்கள் குறவர்கள் இடைச்சாதிங்கிறது இடையில் வந்தது. அதனால கோல் வைத்திருந்தால் கோனார் கேட்டுக்காங்க. அதனால முல்லை நிலத்தவர்கள் கோனார்கள், அதற்கு பிறகு வேளாண் செய்பவர்கள் வேளாளர்கள், மீன் பிடித்தவர்கள் மீனவர்கள்னு சொல்லி 4 நிலத்துக்கு 4 சாதி இருக்குன்னு சொல்லி குடின்னு சொன்னாரு. மற்றபடி சாதி அரசியலுக்கு தான் அவர் பேசுறாரு. அதுக்கான நேற்று அதுக்கான ஆதரவு அரசியல் அதுதான் சொல்றேன். இவர் சொல்றாரு இல்லையா, நாங்க எல்லாரையும் எல்லா வேலையும் செய்ய. நீங்க நான் என்ன சொல்றேன், அதாவது உயர்குடியை சேர்ந்த பார்ப்பனர்களை நீங்கள் வேற வேலைக்கு சொல்லுங்க, பணையேறுவதற்கு வர சொல்லுங்க. நீங்க பேச இல்ல, நீங்க உங்களால் பேச முடியுமா? நீங்க அதை பேசல. நீங்க உங்களுடைய அடிப்படை சாதியில் இருந்தா அந்த வேலையை செய்யறதுக்கு போறீங்க. நான் சொல்றேன், நான் யாரு? அதாவது நான் முன்னோடியாக இருக்கிறேன், நான் வந்து குலத்தொழிலை ஆதரிக்கிறேன், நான் அதனாலதான் ஏறி காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி பணையேறி காட்டியவர் தான் உங்க சீமானு. அதனால விஸ்வகர்மா யோஜனாவை நடைமுறைப்படுத்தியதுதான் சீமானுடைய பணையேறு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு.
ரொம்ப சுருக்கமாயிடும். இதை பிதற்றலாம். இது ஒரு நியாயம். அவர் முடிச்சிட்டோம். சொல்லுங்க. இதை ஒரு பிதற்றலா ஒரு உலகளா தான் பாக்குறேன். மற்றபடி இது ஒன்றும் அதை குலத்தொழில் இல்ல. 3 சாதிகளை 4 சாதி நேத்து சொன்னாரா சொல்லலையா? நேத்து மேடையில் 4 சாதியை சொன்னாரா சொல்லலையா? இதுங்க என்ன சொன்னா என்ன பொருள் சொன்னா என்ன பொருள் சொன்னா சொல்லுங்க. அதாவது எங்க இருந்து இந்த குடிகளை உருவாக்க வருது? எல்லாருமே இன்னைக்கு வந்து மீன்பிடி தொழில்னா எல்லாரும் செய்யறோம். இன்னைக்கு மாடு மேய்க்கிற வேலை எல்லாரும் செய்யறோம். இன்னைக்கு முடி துளிக்கிற வேலை எல்லாரும் செய்யறோம். இப்ப எல்லாம் மாறி போச்சுன்னு சொல்றோம். நாங்க சொல்றது சமத்துவத்தை தான் பேசுறோம். ஒரே தடவை இங்க ஆதரிக்கக்கூடிய திமுக மேடையில நாம எல்லாம் குறப்பை மக்கள் ஆதி குடி குறவை குடி பேச சொல்லுங்க பாப்போம். ஒரே தடவை பேச சொல்லுங்களேன். நான் ஒரு பதில படிச்சு அமைக்கலாம். காமராஜர் ராஜாஜி விஷமம் செய்வாரோ என்று கொஞ்சம் பயப்படுகிறார். மற்றும் நான் நினைக்கிறேன் கள்ளுக்கடையை திறந்தால் யார் மரம் ஏறுவார்கள்? நாடார்கள் தானே மறுபடியும் சாதி இடிவு வந்து விடுமோ என்று நினைக்கிறார். இனி கள்ளுக்கடை வந்தால் எல்லா சாதியாரும் மரம் ஏறுவார்கள். இப்போதும் பல சாதியார்கள் ஏறுகிறார்கள். மேலும் இனி தொழிலால் இழிவு இல்லை. மனிதரை இழிவு செய்ய தொழிலை இதுவரை குறியாக சொன்னார்கள். தொழிலால் இழிவு என்பது இனிமேல் இருக்காது. எல்லோரையும் காமராசர் படிக்க வைத்து விட்டார். படித்தவன் மரம் ஏறுவானா? தேவை உள்ளவன் தானே மரம் ஏறுவான். வண்ணான் மகன் வண்ணானாக, நாவிதன் மகன் நாவிதனாக இனி ஆகவே மாட்டான். அதனால் இதனால் நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கல் இறக்குவதற்கு ஆதரவாக பேசியது பெரியார் ஈவேரா. ஆனா அவர் நாடக சங்கத்தை கூட்டிட்டு போய் அதை நடத்தல. இல்ல யார் கூட்டினா? யார் நாடக சங்கத்தை கூட்டிட்டு போய் நாடகரோட சேர்ந்து தான் நடத்திருக்காரு. யார் கூட்டினா? இன்னைக்கு நாடார்களை கூப்பிட்டு நடத்துறீங்க, நாளைக்கு வெள்ளாளர்களை கூப்பிட்டு அச்சம். இந்த பக்கம் ஆட்சியாளர்களுக்கு அச்சமா இருக்கா? ஏன்னா இவங்க வந்து பல்வேறு சாதி ரீதியாக கொங்கு ஈஸ்வரன் சாதிய பிரதிநிதியம் பேசுறாரா இல்லையா? கருணா சாதி பிரதிநிதியம் பேசுறாரா இல்லையா? கருணாசையும் கொங்கு ஈஸ்வரனையும் எப்படி சேர்த்தீங்க? போன முறை 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் கொங்கு ஈஸ்வரோட வேட்பாளர் நீங்க மற்றொரு கட்சின்னு பேசுங்க, மாற்றத்துக்கான கட்சி நீங்க பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், மற்றும் ஒரு திமுக நீங்க முடிங்க. அவர் நேரம் கொங்கு ஈஸ்வரோட வேட்பாளர் சாதி ஆணவ கொலையை ஆதரிச்சார்னு சொல்லிட்டு வேட்பாளர் மாற்றப்பட்டார். அந்த ஈஸ்வரன் கட்சியும் கொங்கு ஈஸ்வரன் கட்சியும் கருணாஸ் கட்சியும் அண்ணன் பாடல் என்ன? அந்த திமுக அப்படி ஆதரிச்சிருக்காரு. அதுக்கு என்ன பதில்? கோட்பாடு பேசுறாங்களே. திமுக சேர்ந்த அமைச்சர் ரகுபதி சொன்னாரு, திராவிட மாடலுக்கு முன்னாடி ராமர்னார். திராவிட மாடலுக்கு முன்னாடி ராமர். பெரியாருக்கு, அண்ணாவுக்கு பல பேர் கடுமையான காவலர். பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, அம்பேத்கருக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி வந்து ராமர்னார். அண்ணன் போன்ற பெரியார் கண்ணன் தெரிவிச்சாங்களா? கண்டிச்சாங்களா? முத்திராவளி தேர்வு குறித்து பேசினாங்கல்ல. முத்திராவளி தேர்வு வழியில் திமுக பின்பற்றும் செல்லும் சொல்லி 2018 அண்ணன் திமுக ஆதரித்துக் கொண்டு நான் என்ன சொல்றேன், அவர் திமுக ஆளும் நிலைப்பாட்டில் இருக்கிறதால இது போன்ற கருத்துருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு சாதிய முத்திரை, நாம் தமிழர் கட்சிக்கு பாஜக பிடிங்கிற முத்திரை, இதெல்லாம் குத்த வேண்டி இருக்கு. ஆனா திராவிட மாடலுக்கு முன்னாடி ராமர்னு பேசின ரகுபதி கண்டிச்சிருக்காரா? எல்லாரும் ஒரே துணையில பேச முடியுமா? உங்களுக்கு ஆதரவு இல்லங்க. அவர் பேசாது. இல்ல நான் கேட்கிறேன், நிலைப்பாடு இருக்கு. நான் அவர்கிட்ட கேள்வி சார், ரொம்ப சிம்பிள் சார். இது அரசியலா பார்க்கணும் அப்படின்னா தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த தாக்கத்தை வாக்கு வங்கி அரசியல் நான் இதுமா கேட்கிறேன். இதே அரங்கத்துல பரமசிவன் பாத்திமாங்கிற ஒரு ட்ரெய்லர் அண்ணாமலை விஷயமான வெளியிட்டப்ப நான் சொன்னேன் வந்து இது வந்து இந்துத்துவ படம் அப்படின்னப்ப இல்ல ட்ரெய்லர் வச்சுலாம் பேச முடியாதுன்னு படம் வரட்டுனார். படம் வந்து விட்டது. கிறிஸ்துவர்களுக்கு எதிரான மிக மோசமான இந்துத்துவ படம். என்ன இடும்பாவனம் கார்த்திக் பேசியிருக்காரு? என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? நீங்க தான் இந்த ட்ரெய்லர் வெளியிடுறீங்க. படத்துல உள்ள எல்லா கருத்துக்கும் உடன்பாடு இல்ல. படத்துல எல்லா கருத்துல இல்லங்க, ஒரு கருத்து கூட அது வந்து சரியான கருத்து கிடையாது. அது முழுக்க இந்துத்துவ படம். சொல்லி படம் வந்துச்சு. கேரளா சொல்லி படத்தை தமிழ்நாட்டுல நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க இல்ல திருப்பி கேரளா கேரளா சொல்லி படத்தை தமிழ்நாட்டுல காவல்துறை பாதுகாப்போடு ஓட்டினது இதே திமுக.
அன்னைக்கு வந்து நீங்க திருப்பி திமுக கேட்கிற கேள்வி நான் கேட்பேங்க. ஏன்னா நீங்க கேட்கிறேன் பதில் சொல்லுங்க. நீங்க நான் போனாரங்க கடந்து போறீங்க. என் கேள்வி கடக்க வேண்டாம். பார்க்கலாம். நீங்க படம் வந்து பாத்தீங்களா இல்லையா? கேள்வி கடக்க வேண்டாம். கேள்வி கேட்கணும். உடன்பாடு இல்ல. உடன்பாடு இருக்கு உங்களுக்கு. நன்றி. நான் சுகுணா கிட்ட வச்சு தாண்டிடுவோம். நம்ம தேர்தல் நடுவல்ங்க சாட்டை துருமன் வந்து நிகிதா பத்தி மிக கேவலமாக வந்து மேடையில பேசுவாரு. சாரங்கபாணின்னு ஒருத்தர் பதிவேந்தின் பத்தி பேசுவாரு. மேய்ச்சல் நீங்க சொன்ன விஷயத்துக்கு தான் நாங்க கேள்வி. நீங்க ஆதரிக்கக்கூடிய திமுக, நீங்க ஆதரிக்கக்கூடிய திமுக அந்த திமுக ஆதரிக்க பிரச்சனை இல்லைங்க. அரங்கத்தில் நீங்க பேசின கருத்து இதுதான். இந்த திமுக ஆளும் திமுக மீது எந்த எந்த கேள்வி திமுக வளர்ச்சி நீங்க எழுதிக்கீங்க. நன்றி. திமுக வளர்ச்சி நீங்க சொல்லிருக்கீங்க, எழுதிக்கீங்க. புத்தகம் இருக்கு, உங்க புத்தகம் இருக்கு, கடைசி பதிப்புல இருக்கு. அலெக்ஸ் கோலியரை பத்தி சொன்னீங்கன்னா நீங்க சொல்லுங்க. நான் பல திமுக வளர்ச்சி நீங்க சொல்லிருக்கீங்க, நீங்க எழுதிருக்கீங்க. நீங்க தாங்க இந்த போன அரங்கத்துல சொன்னீங்க பரமசிவன் பாத்திமா பதில் சொல்லிட்டேன். ஒன்னும் சொல்லவே இல்லைங்க. நான் பதில் சொல்லிட்டேன். எல்லா நான் உங்ககிட்ட கேள்விக்கு வரேன். அந்த கேள்விக்குள்ள வந்துரும். சப்ஜெக்ட்குள்ள இருந்து பேசுவோம். தர்க்கங்கள் அப்புறமா நம்ம போகணும். ஒரே ஒரு கேள்விதான் இது. இது தேர்தலை ஒட்டி அப்படின்னா இன்னும் தேர்தலுக்கு 8 மாதங்களுக்கு முன்னாடி அவங்க பேசுறாங்கன்னா, குறிப்பாக நான் முதலே கேட்ட மாதிரி இந்த வாக்குகள்லாம் ட்ரெடிஷனல் வாக்குகள் ஃபார் திராவிடியன் கட்சிகள்னா இதை ஈர்ப்பதற்கான முயற்சியா? ஏன்னா தமிழ் தேசியம் பேசி பல இளைஞர்கள் வாக்குகள் தக்க வச்சிருக்காங்க, ரெகனைஸ் பார்ட்டினா அடுத்த கட்டத்துக்கு நகர இந்த அரசியல் இதெல்லாம் சாதாரணமா பண்ணும்போது இதுக்கு நம்ம இவ்வளோ வந்து விமர்சனம் அவருக்கு தேவையான்றது அருள்மொழிவர்மனோட வார்த்தையாகவும் இருக்கு. இல்ல அவர் சுமன் கவி சொன்னதை நீங்க வேற வார்த்தை சொன்னீங்க. அவர் சாதி அரசியலுக்காக தான் பண்றாருங்கிறத நீங்களா ஆமா சாதி அரசியல் சொல்லவே இல்லை. தேர்தலை ஒட்டி பல்வேறு கருத்துக்களை பேசுறாரு. நம்ம ஒரு கேள்வி காமிக்கிறேன். சாதி அரசியல்னு அவங்க ஒரு முத்திரை குத்துறாங்க. ரைட். இன்னைக்கு திமுகவும் அதிமுக ரெண்டு கட்சியும் வாக்கு காசு கொடுக்குது. தம்பி சொன்னது போல லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சரிசமமான வாய்ப்பு இருக்கான்னு அண்ணா சொல்றாரு. இந்த புத்தகத்துல இருக்குது. சமத்துவம் என்பது சரிசமம் நடத்துவதில்லை, சரிசமமான வாய்ப்புகளை வழங்குவதுன்னு. இன்னைக்கு திமுக காசு கொடுத்து வாக்குல பெறுது. இது ஜனநாயகத்தை ஏற்றதானா? திமுக வாக்கு காசு கொடுத்து நேரம் இல்ல. அருந்ததிய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் மலத்தை அள்ளிட்டு இருக்கிறாங்க. ஒரு துப்புரவு பணி செய்யணும்னா 35க்கும் மேற்பட்ட உபகரணங்கள் கொடுக்கப்படணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனா கையுறை கூட இல்லாம திமுக சட்டமன்ற உறுப்பினர் முடிய அவங்க சாக்கடை அள்ளுறாங்க, கழிவு அள்ளுறாங்க. அருந்ததிய மக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் மலத்தை அள்ளுறாங்க. மலக்குடி மரணங்கள்ல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடம். திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு, சமத்துவ அரசு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுங்களேன். நான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல அருந்திய மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல ஒரு போராட்டத்தில் பங்கேற்று பேசுறேன். அவங்க கண்ணீரோடு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை நிவர்த்தி பண்ணுங்களேன். ஏன் மாத்த மாட்டேங்கிறீங்க? அருந்திய மக்கள் திமுக ஆட்சி காலத்துல இன்னைக்கு வரைக்கும் மலக்குடி மரங்கள்ல பாதிப்பு இல்லையா, இறந்து போறாங்க இல்லையா, அவங்க சாக எழுறாங்களா இல்லையா? அதே திமுக அரசு மாத்த மாட்டேங்குது. அப்ப தம்பி சொன்னார்ல, அருள் சொன்னார்ல, ஒரு செய்தி இங்க திமுக கிட்ட அதிகாரம் இருக்கு, அறநிலையத்துறை அதிகாரம் இவங்கள்ட்ட இருக்குது. இவங்க நினைச்சா சமஸ்கிருதத்துல மந்திரம் இல்லாம முழுக்க தமிழ்ல மாத்தலாம். 67 எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிற முழக்கத்தை முன்வச்சுட்டாங்க. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றம் சொல்லுங்க, நீங்க தமிழ்ல வந்து வழிபாடு செய்யலன்னா, குடும்பத்துக்கு செய்யலன்னா அவலம் போடும்னு. சமஸ்கிருதத்தை நீக்கிட்டு ஏன் தமிழ்ல வழிபாடு செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் சமஸ்கிருதம் இனிக்குது? சமஸ்கிருதம் ஆரிய முடியா இல்லையா? அப்ப எங்க போச்சு பார்ப்பனிய எதிர்ப்பு? போராட்டம் சொன்னாங்கல்ல, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் ரமேஷ் நெடுஞ்செழியன் வழக்கு போட்டு நீதிமன்றம் சொல்லி இருக்குது, கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு செய்யணும், செய்யலன்னா 10 லட்சம் ரூபாய். அந்த தீர்ப்பு அமலாக்கம் செய்ய போராட்டம்